அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நிகழ்காலத்திலே நாம் பல செய்திகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் பத்திரிகைகளிலும் கேள்விப்படுவது நாடுகளுக்கிடையிலே, இனங்களுக்கிடையிலே ஏற்பட்டு வருகின்ற யுத்தம், திடீர் மோதல்கள், தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல் வழங்குதல், போர் மிரட்டல்கள், அழிவுகள், இவை பற்றி நாம் கேள்விப்படுகின்ற பொழுதும் அவற்றுக்கான பல கோணங்களிலே இருந்து விமர்சனம் கொடுக்கின்றவர்கள் ஒரு பக்க சார்பாக அதை கொடுப்பதும், தோல்வியை வெற்றி என்று சொல்லுவதும், வெற்றியை தோல்வி என்று சொல்லுவதும், இப்படி பலதரப்பட்ட செய்திகளை படிக்கின்ற பொழுது எங்களுடைய மனங்கள் குழம்புகின்றன. சில வேளைகளிலே இந்த யுத்தம் ஒரு 3வது உலக போராக வெடிக்குமோ என்று எதிர்பார்த்து அச்சம் மிகுதியினாலே ஒருவர் மற்றவருக்கு அதை பற்றியதான செய்தியை வழங்கி கவனமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு என்னாகுமோ என்று இப்படி இயங்குகின்ற நிலைமைகளிலே அமைதி என்று கூறுகின்ற பொழுது நாம் எங்களுடைய உள்ளத்திலே எதிர்நோக்குகின்ற, ஏக்கம் கொள்ளுகின்ற, எதிர்பார்க்கின்ற நிலைப்பாடு என்ன? இந்த உலகத்திலே தொடக்க நூலிலே விவிலியத்தில் கூறப்படுவது போல இந்த வன்முறை என்பது காயினுக்கும் ஆபேலுக்கும் இடையிலே ஏற்பட்ட, சகோதரங்களுக்கு இடையிலே ஏற்பட்ட குழப்ப நிலையிலே ஒருவர் மற்றவரிலே கொண்ட அவரிலே கொண்ட எரிச்சல், பொறாமையினாலே ஒருவர் மற்றவரை கொன்றான். கொலை இந்த உலகத்திலே நுழைந்தது. முதல் பிள்ளைகளாக பெற்றெடுத்த ஆதாம் ஏவாளுடைய இந்த பிள்ளைகள் இருவரும் ஒருவரை அன்பு செய்வதற்கு பதிலாக ஒருவர் மற்றவருடைய பகைவராக மாறியது என்பது மனித வரலாற்றின் மனித இயல்பை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இறைவன் மனிதர்களை படைத்த பொழுது அவர்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து அருள் வாழ்விலே, மகிழ்ச்சியிலே அவர்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த உலகத்திலே இடம்பெறுகின்ற வன்முறைகள் ஒருபுறம், எங்களுடைய வீட்டுக்குள்ளே, எங்களுடைய குடும்ப உறவுகளுக்குள்ளே, எங்களுடைய சமூக உறவுகளுக்குள்ளே இடம்பெறுகின்ற அந்த உறவு நிலையில் ஏற்படுகின்ற விரிசல்களும், கோபங்களும், மனஸ்தாபங்களும், பழி, வன்முறை என்று சொல்லி இப்படி வெடித்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாட்டிலே அமைதி எப்படி எங்களுடைய மனங்களிலும், குடும்பங்களிலும், சமூகத்திலும் பிறக்கலாம் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது ஒருவேளை இந்த அமைதி என்னிலே ஆரம்பமாகலாம் என்றும் நாங்கள் சிந்திக்கலாம். ஆகையினாலே இந்த அமைதியை உருவாக்குவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் புதியவர்களாக, எங்களை பற்றி நாங்கள் பெரிதாக நினைப்பதற்கு ஒன்றுமில்லை. பெரியவர்கள், பெரிய நாடுகள், வல்லரசுகள் போர் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றன. போர் யுத்த ஆயுதங்களை, நவீன விதமான ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றன. பரீட்சித்து பார்த்து அணு ஆயுத அச்சுறுத்தல் வழியாக உலகத்திலே அமைதி நிலைநாட்ட முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு திட்டவட்டமாக பேச்சுவார்த்தைக்கு, உரையாடல்களுக்கு இடமில்லை என்று சொல்லுகின்ற அந்த பிரச்சனைகளிலே நானும் நீங்களும் எப்படி பங்கேற்கலாம் என்று சிந்திக்கின்ற பொழுது முதலாவதான அமைதிக்கான ஆக்ஷன் என்று சொல்லுவார்கள், செயற்பாடு. அமைதியை விரும்புவது, கனவு காண்பது, அமைதியை எதிர்பார்ப்பது, யாரோ ஒரு அமைதியை கொண்டு வரலாம் என்று எதிர்பார்ப்பதிலும் பார்க்க
நானும் நீங்களும் தனிப்பட்ட முறையிலே ஒரு நிலத்துக்குள்ளே ஒரு பெரிய விருட்சமாக வர இருக்கின்ற பெரும் மரத்தை ஒரு சிறிய விதையை நடுவதில் போன்று, ஒரு விதையை மண்ணுக்குள்ளே புதைப்பது போன்று, அமைதிக்கான விதையை நாங்கள் எங்களுடைய செயலினாலே விதைக்க முடியும். இதை நாங்கள் நம்ப வேண்டும். எங்களுடைய தூக்கத்தை குழப்புவது பெரும் போர் யுத்தம் அல்ல, மாறாக என்னுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற முரண்பாடுகள், கோபம், மன்னிக்க முடியாத தன்மை, ஏற்றுக்கொள்ள முடியாமை, இப்படி போன்ற அனுபவங்கள், உணர்வுகள் எங்களுடைய தூக்கத்தையும் பசியையும் கெடுக்கலாம். நாங்கள் நோய்வாய்ப்படுவதற்கு கூட அவை காரணமாக அமையலாம். இந்த அமைதிக்கான செயற்பாடு என்று சிந்திக்கின்ற பொழுது என்னை பொறுத்தளவிலே முதலாக அமைதியை நாங்கள் விரும்ப வேண்டும், அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் நம்ப வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் அமைதியின் தூதுவர்களாக செயலாற்ற வேண்டும். காரணமாக எங்களுடைய சிந்தனையிலே நாங்கள் போர் இடம்பெறுகின்றது என்றால் நாங்கள் ஒரு பக்கமாக நின்று அடுத்தவர்கள் அழிய வேண்டும், சாகடிக்கப்பட வேண்டும், தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இயல்பாகவே விரும்புவது ஒரு மனித பலவீனமாகும். அதனால எங்களுடைய ஆளுமையிலே நாங்கள் அமைதியை விரும்புகின்ற மனிதர்களாக எங்களை உருவாக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் பொழுதும் இவ்வுலகுக்கு நல்ல மனமுள்ளவர்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லப்படுகின்றது. அவர் உயிர்த்த பின்பும் அந்த சீடர்களை பார்த்து அமைதி, ஷாலோம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். சீடர்களை அனுப்புகின்ற பொழுது அவர்கள் இல்லத்திற்கு சென்று மக்களை சந்திக்கின்ற பொழுது அமைதி உரித்தாகுக என்று, இந்த அமைதி என்பது ஒரு வாழ்த்து செய்தியாக அமையும். அதாவது மனித உள்ளங்களிலே அடிமனதிலே இருக்கின்ற பெரும் ஏக்கம் அமைதி. போர் இல்லாமை அல்ல, அது வன்முறை இல்லாமல் அல்ல, ஆனால் இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கின்ற இறைவன் எங்களுக்கு தருகின்ற ஒரு அருளாகும், தனிப்பெரும் கொடையாகும். அது மனித மனங்களுக்கு இறைவன் கொடையாக கொடுத்திருந்தாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த வித்தாக எங்களுடைய உள்ளங்களிலே விதைக்கப்பட்டிருக்கின்ற அமைதி என்கின்ற பெரும் விருட்சம் வளருவதற்கு நாங்கள் எங்களை உருவாக்க வேண்டும். ஆகையினாலே முதலாக இந்த அமைதிக்கான செயற்பாடுகளிலே முதலாவது அடி எடுத்து வைக்க வேண்டியது ஒவ்வொருவரும். நாங்கள் தனித்தும் பின்பு கூட்டாகவும் செய்கின்ற செயல்கள், முயற்சிகள், நடவடிக்கைகள் எங்களுடைய ஆளுமையின் ஆழத்திலே இருக்கின்ற நம்பிக்கையிலே இருந்துதான் பிறக்க வேண்டும். அமைதியிலே எங்களுக்கு ஒரு விருப்பம், ஆவல் இருக்க வேண்டும், தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும், நல்லெண்ணம் இருக்க வேண்டும். அப்படி சிந்திக்கின்ற பொழுது பொதுவாக எங்களுடைய மனங்களிலே நாங்கள் வன்முறையை விரும்புகின்றோம், போட்டி மனப்பான்மையை விரும்புகின்றோம். வன்முறையினாலே, அடாவடித்தனத்தினாலே, சண்டையினாலே, மற்றவர்களை தாக்குவதினாலே, அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதனாலே, அவர்களை அழிப்பதினாலே, அவர்களை பூண்டோடு ஒழிப்பதனூடாக அமைதியை பெற முடியும். இப்படியான ஒரு தவறான எண்ணத்தை நாங்கள் வளர்த்து கொண்டு வருகிறோம். அதனால எங்களுடைய மனதிலே முதல் உருவாக வேண்டியது அமைதிக்கான எண்ணம், அமைதியில் நம்பிக்கை. நான் அமைதியாக இருக்க விரும்புகின்றேன். ஒருவர் என்னோடு முரண்படுகின்றார் என்றால் நான் அவரோடு உரையாடுகின்றேன் அல்லது அவரை அணுகுகின்றேன், பல நடவடிக்கைகளை எடுக்கின்றேன்,
இறுதியிலே எந்த இலக்கை சென்று அடையப் போகின்றேன்? நானும் ஒன்றாக இணைந்து இங்கு எங்கள் மத்தியில் அமைதியை நிலைநாட்ட வேண்டுமென்ற வார்த்தைகளை பேசுகின்றேனா, நடவடிக்கைகளை எடுக்கின்றேனா, அல்லது என்னுடைய இந்த உரையாடலிலே அவரோடு வாதாடுகின்ற பொழுது அமைதியை ஏற்படுத்துவதற்கான வாதங்களை முன்வைக்கின்றேனா, அமைதியை ஏற்படுத்துவதற்காக புரிந்துணர்வை நான் பயன்படுத்துகின்றேன், அமைதியை ஏற்படுத்துவதற்கான சில வேளைகளிலே மௌனத்தை கடைபிடிக்கின்றேனா, அல்லது அமைதியை ஏற்படுத்துவதற்கான வார்த்தை பிரயோகங்கள் மிகவும் முக்கியமானது. உரையாடலிலே வாதாடுகின்ற பொழுது, உண்மையை தேடுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய கருத்தையும் எங்களுடைய வன்முறையையும் திணிக்கின்றோம். இதனால் நாங்கள் பெரியவர்கள், சரியானவர்கள், சிறந்தவர்கள் என்று வாதாடவர். இந்த தீர்மானத்திலே நான் ஒரு அமைதியின் பீஸ், அமைதிக்கான ஒரு மனநிலையை என்னிலே வளர்ப்பதற்கும், மனநிலையிலே இருந்து என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்பொழுதும் அமைதியை தேடுகின்ற, அமைதியை ஏற்படுத்துகின்ற, வாழ்க்கையை விரும்புகின்ற, தேடுகின்ற, அமைதியை உருவாக்குகின்ற ஒரு சிந்தனைகளை நாங்கள் முதலில் இடத்திலே இழ வைக்க வேண்டும். இருக்கின்ற பொழுது எப்படி ஏற்படுத்தலாம் என்ற கற்பனையிலே நாங்கள் செல்ல வேண்டும். சிந்தனை எப்பொழுதும் அமைதிக்கான வழிமுறைகளை தேட வேண்டும். இரண்டாவதாக எங்களுடைய பேச்சு என்று சொல்வார்கள். பேசுகின்றோம். கடவுள் உரையாடுகின்ற வல்லமையை, ஆற்றலை தந்திருக்கின்றார். பேசுவது என்பது நான் மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதற்காகவும், என்னுடைய உள்ளுணர்வுகள், கருத்துக்கள், என்னுடைய கோட்பாடுகள், என்னுடைய தேவைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஆற்றல். இந்த ஆற்றலை நாங்கள் துர்பிரயோகம் செய்து நாங்கள் பேசுகின்ற பொழுது எப்பொழுதும் அடாவடித்தனமாக, ஆணவத்தை, ஈகோ என்று சொல்லுவார்கள், எங்களுக்குரிய அந்த ஆளுமையை நாங்கள் என்னுடைய சிந்தனை சரி, நான் சொல்லுவதுதான் சரி என்று மற்றவர்கள் மீது திணிக்கின்ற, என்னை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்காத ஒரு மனநிலையிலே பேசுகின்ற பொழுது என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் அமைதிக்கான வார்த்தைகளாக அமைவது. நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தை பிரயோகம் என்பது எத்தகைய சொற்களை, வார்த்தைகளை நான் பிரயோகிக்கின்றேன். என்னுடைய கோபத்தினுடைய பழிவாங்குகின்ற உணர்வின் வெளிப்பாடுகளாக வருகின்றனவா, அல்லது நான் உண்மையை தேடுகின்றவராக அடுத்தவர் மீது நல்லெண்ணத்தையும் மதிப்பையும், ஒருவேளை அவரும் சரியாக இருக்கலாமோ என்று இன்னும் ஒரு பக்கத்திலே அதை பார்க்கக்கூடிய திறந்த மனநிலையான வார்த்தைகளை பேசுகின்றேன். பேசுகின்ற பொழுது அடுத்தவருடைய மனதை காயப்படுத்தினால் அவருக்கு கோபம் வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினோம். ஒருவேளை நாங்கள் வெற்றி கண்டுவிட்டோம் என்று மகிழ்ச்சி கொள்ளலாம். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் காயப்படுத்துகின்ற பொழுது அடுத்தவரை இன்னும் தூரத்திற்கு தள்ளிவிடுகின்றோம். அவ்வாறு எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவரை என்னிடம் இருந்து தூரத்திற்கு தள்ளி தள்ளி என்னை அவரிடம் இருந்து முற்றாக பிரித்து விடலாம். பின்பு இந்த கோபம் அல்லது சர்ச்சை, குழப்பங்கள் நிறைந்த நேரத்திலே நான் வார்த்தைகளை பேசினேன் என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் மீட்டு பார்ப்பார்கள். பண்பான கனிவான வார்த்தைகளை பேசி இருந்தால் அவற்றை மீண்டும் அவர்கள் நினைத்து பார்த்து இதிலே அவர்கள் பாடம் கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மீண்டும் என்னோடு ஒப்புரவாகுவதற்கு வழிபறக்கும். அவர்கள் என்னை மதிப்பார்கள். அவர்கள் என்னுடைய நல்லெண்ணத்தை புரிந்து கொள்வார்கள்.
அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே மீண்டும் ஒப்புரவாகுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏராளமாக பிறக்கும். அதனால நாங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகம் முக்கியமானவை. சில வேளைகளிலே நாங்கள் குழந்தை பருவத்திலே இருந்தே கடுமையான வார்த்தைகளை, சில வேளைகளிலே தூஷண வார்த்தைகளை, சில வேளைகளிலே நாங்கள் சாதாரண மனிதர்கள் பேசாத கடுமையான வார்த்தைகளை எங்களுடைய பெற்றோரிடம் இருந்தும் அயலவர்களிடம் இருந்தும் தீயவர்களிடம் இருந்தும் நாங்கள் சில வேளைகளிலே பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்படி துரதிஷ்ட விதமாக எங்களுடைய மனங்களுக்குள்ளே நுழைந்து கொண்ட இந்த வார்த்தைகளை நாங்கள் வளர வளர அன்பானவர்களாக உருவாக்குகின்ற பொழுது, அமைதிக்கான தூதுவர்களாக உருவாக்குகின்ற பொழுது வார்த்தைகளை நாங்கள் கைவிட வேண்டும். இந்த வார்த்தைகளை கைவிடுவதனால் கூடாக நாங்கள் மென்மையான, இனிமையான, அன்பான வார்த்தைகளை உள்வாங்க வேண்டும். அவற்றை நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். இவ்வாறு இந்த பயிற்சிகள், இந்த நடவடிக்கைகள் ஊடாக நானும் நீங்களும் அமைதியை தேடுகின்ற, அமைதியும் தூதுவர்களாக எங்களை உருவாக்குவதற்கு இந்த சிந்தனைகள் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று எதிர்பார்த்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.